ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, நடுவில் வீடியோ தர முடியல. லாஸ்ட்டாக நம்ம ஸ்பீக்கர்ஸ் ரிவ்யூ பண்ணி போட்டிருப்போம். ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ போட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா பர்சனலாக சில கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் ஃப்ரீயாக கொஞ்சம். ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. அண்டு ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு ஹில் ஸ்டேஷனு பை ரோட் ட்ரிப்பாக தான். ஸோ அது கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு காட்டலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் அதை கண்டிப்பாக உங்களுக்கு தர முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, நம்ம காருக்கு ஒரு கேட்ஜெட் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சைடில் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடுறோம் காரை. இன்டீரியர் பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்டு மண் அதெல்லாம் பயங்கரமாக செட்டில் ஆகிடுது மக்களே. ஸோ அதுக்கு ஒரு வேக்யூம் கிளீனர் வீட்டிலே வேக்யூம் கிளீனர் வச்சுருக்கேன். பட் ஆனால் ஒரு வாட்டியும் எடுத்துகிட்டு போய் அதை கீழே செட் பண்ணி அதை அவ்வளோ பெரிய டப்பாவை தூக்கிட்டு போயிட்டு நம்மளுக்கு அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நான் துணியில் தான் அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த சின்ன மண் டஸ்ட்டெல்லாம் இன்னும் இடுக்கிலலாம் டீப்பாக க்ளீன் பண்ண முடியல. அதனால் ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே சீப்பாக ஒரு வேக்யூம் கிளீனர் ஹேண்டியாக, அதாவது சார்ஜ் பண்ணுற மாதிரியே கிடச்சிது எனக்கு. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அமேசானில் தான் வாங்கினேன். நேற்று பிரித்து பார்த்தேன் கரெக்டாக இருக்கா பொருள் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு 2 days ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ஒரு 2 days ஆகிடுச்சு. ஆனால் நான் ஒன்றும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஸோ அப்படியே ஃபீலே இல்லாமல் கொடுத்துருக்கான் பாருங்க, ஜஸ்ட்டு பாக்ஸ் மாதிரி. ஃபஸ்ட்டு உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். இது ஆக்சுவலாக வேக்யூம் ப்ளோயரும் இருக்குது, வேக்யூமும் பண்ணும் மக்களே. இதோட ரேட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இதோட லிங்க் இருந்தால் உங்களுக்கு ஆட் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இருக்குது இதில். போர்ட்டபிள் மினி ஹோம் அண்ட் கார் 3-in-1 வேக்யூம் கிளீனர், வேக்யூம் மோட் ஃபியூச்சர்ஸு இன்ஸ்டால் கரண்ட்லி ஆஸ் த பிக்சர். ஃபுல் சார்ஜ் க்ரீன் லைட் எரியும், அதாவது ஃபுல் சார்ஜ் ஆனால் க்ரீன் லைட் எரியும். சார்ஜிங் ரெட் லைட்டு, ஒர்க்கிங் கண்டிஷன் க்ரீன் லைட்டு. பேட் இன்ஸ்டலேஷன் குட் நாட் பி ஃபிக்ஸ்டு த்ரூ ரியர். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 இது வருது, அதாவது அட்டாச்மெண்ட்டு. ஸோ இப்படி தான் பண்ணணும். மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிராண்ட்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் இது ஒரு சைனா ப்ராடக்ட்டு. யூஸ் ஆகிற வரைக்கும் யூஸ் ஆகட்டும். இது என்னது, 100 rupees கேரண்டி கேஷ்பேக்கு. ஓகே, ரிவ்யூ பண்ணி நம்மளுக்கு அமிச்சோன்னா ஒரு 100 rupees ஜிபே பண்ணுவான்னு போட்டிருக்கான். ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ இதுதான் மக்களே ப்ராடக்ட்டு. இப்படி அட்டாச் பண்ணுறது. ஸோ இது ஃபில்டர், இது உள்ள வைக்கணும் போல். ஓகே, ஸோ இதில் கிளிப்பு மாதிரி இருக்குது. அதில் கிளிப்பில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணோன்னா கரெக்டாக ஆகிடுது.
இதில் வந்து நம்ம இதை செட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் மக்களே, இதுதான் வந்து இன்ஸ்டால் பண்ணுற டைப்பு. இந்த ஃபில்டர் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து சக்ஷன், இதில் ஏர் போய் இதில் ப்ளோயர் வெளியே வருது. நம்ம ப்ளோயராகவும் இதை யூஸ் பண்ணலாம். வேக்யூம்க்குனா நம்ம இதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் போடுறதுக்கு நம்ம இங்கே போட்டுக்கணும், போடணும். சரி வாங்க, காரில் போயிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு க்ளீன் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ காரில் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு விண்டோவில் பாருங்கள், இது வந்து இந்த மெஷ்ஷு போட்டதுனால க்ளீன் பண்ண முடியல எங்களால். இதில் டஸ்ட் எவ்வளோ இருக்குது பாருங்கள், க்ளீன் பண்ணி பார்ப்போமா அதை. ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு இருக்கிறதுனால நான் சரியாக பண்ண முடியல. பட் ஆனால் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணணும், அப்படியே நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். டைப் சி இல்லை, மினி யூஎஸ்பி தான் இது. சார்ஜ் போட்டால் ரெட் கலர் லைட் வந்து எரியுது. ஸோ சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா இல்லை க்ரீன் லைட் வந்து எரியும். ஸோ அப்போ வந்து நம்ம சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சுன்ட்டு நம்ம சிம் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் போட்டிருக்கேன், கொஞ்சம் நேரம் பொறுத்து காரில் போய் க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஸோ மக்களே, இப்போது நம்ம காரில் க்ளீன் பண்ணி பார்த்துடலாம். எடுத்துட்டு சீட்டுக்கு இடுக்கலெல்லாம் விட்டு எடுத்துருவோம். இன்னும் வந்து இந்த ப்ரஷ் போட்டு எடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன், இன்னும் சூப்பராக வருது இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணோம்னா. மெயினாக இது உள்ளே இருக்கிற டஸ்ட்டு தாங்க எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணலாம், க்ளீனாக பாருங்கள்.
டஸ்ட்டை வெளியே எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்படி பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து இப்படி திருப்பி இப்படி உள்ளே போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ளோயராக மாறிடும். இந்த இடத்துலலாம் போயிட்டு நம்ம ப்ளோ பண்ணோம்னா உள்ளே இருக்கிற டஸ்டெல்லாம் வெளில வந்துடும். ஸோ அவ்வளோதான் மக்களே இதோட யூஸு. சார்ஜ் போட்டதுக்கப்புறம் ரொம்பவே பவராக இருக்குது. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 270 நான் வாங்கும்போது 270 ரூபா அமேசானில் தான் வாங்கினேன். எப்படி க்ளீன் பண்ணுச்சுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த பட்ஜெட்டில், அதாவது இதோட ரேட் வந்து 275 280 தான் சம்திங் தான் விற்றுது. ஆக்சுவலாக அமேசானில் வாங்கினேன். உங்களுக்கு லிங்க் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருந்ததுன்னா நான் வந்து பெஸ்ட்டான டீலில் வந்து உங்களுக்கு ஆட் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், உங்களுக்கு நீங்களும் வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரில் எப்போவுமே வந்து வச்சுக்கலாம், ஒயர் மாதிரி, அதாவது பெரிய வேக்யூம் கிளீனர் மாதிரி நம்ம கேரி பண்ண தேவையில்ல. இது எப்போவுமே வந்து நம்ம ஒரு டேஷ்போர்ட்லேயே போட்டு வச்சுக்கலாம். எப்போ க்ளீன் பண்ணுறோமோ நம்ம அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு அதுக்கு தான் வாங்கினேன். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. அண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.